கதை கேட்க தயாராயிட்டீங்களா? ஆர் யூ ஆல் ரெடி டு லிசன் டு a ஸ்டோரி? இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா? Shall we see today's Bible verse and a story? சிலரை நம்ம மெதுவா செயல்படுறாங்க, வேகமா காரியங்களை செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு கிண்டல் பண்றோம். We tease people when they do things slowly or they act very slowly. வேகமா செயல்படுறது நல்லதா இல்லனா பொறுமையா செயல்படுறது நல்லதா? அது மட்டும் இல்லாம ஒருத்தங்கள அவங்க உருவத்தை வச்சு நம்ம ரொம்ப கிண்டல் பண்றோம். Not only that, we tease people by seeing their appearance. வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். Let us see what the Bible says. பிரசங்கி 7:8. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். Ecclesiastes 7:8. The end of a thing is better than its beginning, and the patient in spirit is better than the proud in spirit. பாத்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதனுடைய முடிவு நல்லது. சரியா துவங்கலனாலும் நல்லதா முடிஞ்சிட்டா அது போதும். See what the Bible says? The beginning is not important, but the end must be successful. That is important. அது மட்டும் இல்லாம பெருமையா இருக்கக்கூடாதாம், பொறுமையா இருக்கணுமா. Not only that, we have to be very patient and not proud. ஒரு சின்ன குளம் இருந்தது. அதுல பல வகையான மீன்கள், பறவைகள், ஒரு ஆமையும் இருந்தது. There was a small lake and there were many fishes, birds and one tortoise. இந்த ஆமை ரொம்ப மெதுவா நடக்கும். அதோடைய முதுகுல நிறைய செடிகள் கூட இருந்தது. The tortoise used to walk very slowly and there was moss on its shell. எல்லா விலங்குகளும் பறவைகளும் அந்த ஆமையை கிண்டல் பண்ணும், மெதுவா போறியே மெதுவா போறியே அப்படின்னு. All the animals and birds used to tease the tortoise saying, "You're going very slowly, you're going very slowly." அது மட்டும் இல்லாம நீ குண்டா பெருசா அழுக்கா இருக்கியேன்னு சொல்லும். Not only that, you are big, fat and disgusting to look at. ஆனா இந்த ஆமை அதை பத்திலாம் கவலைப்படாம அதோடைய வேலையை அது பார்த்துட்டே இருக்கும். But the tortoise never used to bother about it. It used to do its work. ஒரு நாள் அந்த குளத்துக்கு ஒரு மீன் கொத்தி பறவை வந்தது, அங்க குடியிருக்கலான்னு. One day a kingfisher came to that lake to stay by the trees nearby. எல்லா பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் அந்த பறவையை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அது ரொம்ப அழகா இருந்தது, வேகமா பறந்துச்சு. All the birds and animals liked the kingfisher because of its vibrant color and being very swift. அந்த மீன் கொத்தி பறவைக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. அதனால அதுவும் அந்த ஆமையை ரொம்ப கிண்டல் பண்ணும். The kingfisher was very proud, so it used to tease that tortoise. ஒரு நாள் பயங்கரமா மழை பெய்தது, புயல் அடிச்சது. எல்லா பறவைகளும் விலங்குகளும் அதோடைய இருப்பிடத்துல பத்திரமா இருந்துருச்சு. One day there was heavy rain and storm. All the birds and animals were safe in their hiding places. ஒரு பெரிய மரம் முறிஞ்சி அந்த குளக்கரையில விழுந்துருச்சு. A big tree fell down near the lake. அப்போதான் எல்லாரும் கவனிச்சாங்க, ஒரு எலி தன்னுடைய குட்டிகளோட ஒரு சின்ன பொந்துல அந்த கரையில இருந்தது. ஆனா அது மேல மரம் உளுந்ததுனால கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொந்து அடப்பட்டுட்டே வந்துட்டு இருந்தது. Then only everyone noticed that there was a mouse family in the bank of the lake, and inside the babies and the mother were there. When the tree fell on the bank, the hole was slowly closing. The mouse family was in trouble. யாருக்குமே உதவி செய்ய முடியல, எல்லாருமே பயந்துட்டு இருந்தாங்க. Everyone were afraid, but they could not help. திடீர்னு பார்த்தா நம்ம ஆமையார் மெதுவா அங்க வந்து ஒரு சின்ன குச்சி எடுத்து பாலம் மாதிரி வச்சு அந்த எலி குட்டிகளையும் பெரிய எலியும் தன்னுடைய ஓட்டு மேல ஏத்தி மெதுவா நீந்தி கரையில கொண்டு வந்து பத்திரமா விட்டுருச்சு.
Suddenly, the slow tortoise came near that place and it made a bridge with a stick and made all the little ones and the mother mouse to climb on its shell, brought them to a safe place near the bank. அந்த புயல் ஓஞ்சோடனே எல்லா விலங்குகளும் வந்து அந்த ஆமை கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. ஆஃப்டர் த ஸ்டார்ம் ஆல் த பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் கேம் அண்ட் ஆஸ்க் ஃபர்கிவ்னஸ் டு த டாட்டாய்ஸ். ஒரு காரியத்தின் துவக்கத்தை நம்ம மெதுவாக ஆரம்பித்தாலும் பரவாயில்ல, சரியாக செய்து முடிக்கணும். when we start something, even when we start it slow, we have to end it correctly. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தருடைய தோற்றத்தை வச்சு அவங்கள நம்ம எடை போட்டுறக்கூடாது. நாட் only that, with one's appearance, we should not decide how they will be. அடுத்த கதையில் சந்திப்போம். Let us meet in the next story.